தீக்காயங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கல்யாணத்துக்கோ ரிசப்ஷனுக்கோ இல்ல பார்ட்டிக்கோ இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் ஜுவல்லரிய ரெண்டலுக்கு வாங்கிக்க முடியும். அதுவும் 2 வாரத்துக்கு. தேவை இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தீக்காயம் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். அந்த பதற்றமான நேரத்துல என்ன செய்யறது எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம அவசர கதியில கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்டவங்களுடைய நன்மைக்காக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஆபத்துல போய் முடியறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தீப்பிடிச்சாலோ இல்ல தீக்காயம் ஏற்பட்டாலோ உடனே செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் பத்தி இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்கலாம். தீப்பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட அதை முறையா நம்ம கையாளாம ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் ரொம்ப அதிகம். உடல்ல தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பயத்தினால சில பேர் ஓடுவாங்க அங்க இங்கன்னு. ஸோ ஓடுறதால காற்றினுடைய வேகத்தால இன்னும் தீ அதிகமாக தான் பரவும். தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே தரையில படுத்து உருளணும். மண் தரையில உருளதும் நல்லது. இதனால உடனடியாக அந்த தீ அணையும். பக்கத்தில் ஏதாவது தண்ணி இருந்தாலும் அதை எடுத்து ஊற்றலாம். தண்ணீர் பட்டா செப்டிக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது தவறான நம்பிக்கை தான். ஸோ முதல்ல தண்ணீர் எடுத்து ஊற்றி அந்த தீயை அணைக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். துணியை வச்சு நம்ம போர்த்தி அந்த தீயை அணைக்க பார்த்தோம் அப்படின்னா துணியில் தீ பிடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்பளி மாதிரியான துணிகளை தீ அணைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். தீப்பிடிச்ச இடத்துல சில பேர் தோசை மாவு ஊற்றுவாங்க, பற்பசையை வைப்பாங்க, இங்கு ஊற்றுவாங்க, இல்லை கறித்துண்டு போடுவாங்க, இந்த மாதிரி செய்வாங்க இல்லையா? இது எல்லாமே காயம் எந்த அளவுக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தடையாக இருக்கும். ஏன்னா அந்த நெருப்பு கொப்புளெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா உள்காயம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு இது எல்லாமே தடையாக இருக்கும். காயம் முதல் டிகிரி தீக்காயமா இல்லை 2வது டிகிரி தீக்காயமா அப்படிங்கிறத பார்க்கறதுமே கஷ்டமாயிடும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தீக்காயம் பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஐஸ் வாட்டரை ஊற்றலாம். ஆனால் ஐஸ் கட்டி வைக்கக்கூடாது. கை காலில் தீக்காயம் பட்டுருச்சு அப்படின்னா டேப் வாட்டரை திறந்து விட்டுட்டு கை காலில் வச்சிருக்கலாம். அதே மாதிரி தீக்காயத்தால் அந்த உறிஞ்சிருக்கக்கூடிய தோலை நம்மளா கண்டிப்பாக பிக்கக்கூடாது. உடலோட துணி எதுவும் ஒட்டியிருந்தாலும் அதை நம்மளே பிச்சு எடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கைவேத்தியம் எதுவுமே செய்யாமல் டைரெக்டாக மருத்துவமனைக்கு போகிறது தான் ரொம்ப நல்லது. சிறிய தீக்காயங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம சில்வரெக்ஸ் அப்படிங்கிற மருந்து யூஸ் பண்ணலாம். தீக்காயங்களால் உள்ளிருக்கக்கூடிய திசுக்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. மேலே ஆறி இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய திசுக்கள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா காயம் ஆறுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அந்த மாதிரி நேரங்களில் அனல் படாமல், அதாவது வெப்பம் படாமல் நம்ம பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு டீ வடிக்கும் போது இல்லை இட்லி எடுக்கும் போது வெளிப்படக்கூடிய அந்த நீராவி கூட நம்ம கையில் பட்டா கூட காந்தும். ஸோ அந்த மாதிரி எதுவும் படாமல் பார்த்துக்கணும். சூடு தண்ணீரில் குளிக்கக்கூடாது. அதே மாதிரி தீக்காயம் பட்ட இடத்துல தடிமனான துணிகளை அணிகிறதையும் நம்ம தவிர்க்கணும். பெரிய தீக்காயங்கள் ஏற்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய வடுக்களை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. ஆனால் சின்ன சின்ன தீக்காயங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம புண்ணுலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தோல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் இல்லை க்ரீம் தடவி கூட சரி பண்ணிக்க முடியும். ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா தோசை மாவு ஊற்றுறது, பர்பஸை வைக்கிறது, இங்கு ஊற்றுறது, கறித்துண்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு நார்மல் வாட்டரில் ஃபஸ்ட்டு கழுவிட்டு டைரெக்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேஎம்எஸ் ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கூடவே ரீசேல் பண்ணுற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னங்க, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற 9344527437 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூடவே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் 50 ரூபீஸும் உண்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க.